பெற்றோர் இறந்து தனித்து விடப்பட்ட நிலையில் 7 மாதங்களாக வீட்டிலேயே பட்டினியுடன் முடங்கி கிடந்த சகோதரிகளை போலீசார் மீட்டனர். இதில் ஒருவர் இறந்தார். டெல்லி அருகே உள்ள நொய்டாவைச் சேர்ந்தவர்கள் அனுராதா, சோனாலி. அனுராதாவுக்கு 40 வயது, சோனாலிக்கு 37 வயது. ராணுவ அதிகாரியான இவர்களது தந்தை 1992 விபத்தொன்றில் சிக்கி இறந்தார். அடுத்த ஆண்டே தாயும் இறந்துவிட அனுராதாவும் சோனாலியும் தம்பி விபின் பாலுடன் வசித்தனர். 2007 விபின் திருமணம் செய்து கொண்டு தனிக்குடித்தனம் போய்விட தனித்து விடப்பட்ட சகோதரிகள் மனமுடைந்து போயினர். தாங்கள் வளர்த்து வந்த சோட்டி எனும் செல்ல நாய்க்குட்டியுடன் வசித்து வந்தனர். அதுவும் 2009 இறந்துவிட விரக்தியில் விழுந்தனர். பாசத்துடன் பழகியவர்கள் அடுத்தடுத்து தங்களை தவிக்க விட்டுச் சென்றதால் அனுராதாவுக்கும் சோனாலிக்கும் வாழ்க்கை மீது சலிப்பு ஏற்பட்டது. இதனால் கடந்த 7 மாதங்களாக வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே தங்களை சிறை வைத்துக் கொண்டனர். சாப்பிடுவதையும் நிறுத்திக் கொண்டனர். இந்நிலையில் கடந்த 1 வாரமாக வீட்டினுள்ளிருந்து துர்நாற்றம் வீசியதால் போலீசுக்கு தகவல் அளித்தார் சமூக சேவகர் உஷா தாக்கூர். அதைத் தொடர்ந்து கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்ற போலீசாருக்கு கடும் அதிர்ச்சி. அங்கே அனுராதா கோமா நிலையில் எலும்புக்கூடு போல இருந்தார். அருகில் சோனாலி சோர்வாக கிடந்தார். இருவரும் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அங்கு அனுராதா இறந்தார். சோனாலிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. The girl was stinking, so I told the police to open the door because lots of stink was coming, and that girl was wearing woolen clothes, 3 woolen clothes, one suit that was woolen, and then one full sweater and half sweater. I think she was wearing that since 6 months when her father died. Because the whole clothes and her mouth, everything was smelling. So the policemen, they opened the door, they broke open the door. When we went inside, it was all the more bad because it was smelling so bad. The elder sister, about whom she was saying she's sick, that girl also was in coma, and she was wearing half, she was not properly dressed, only she could not move her fingers and she could not recognize anybody. She was a piece of skeleton. 7 மாதங்களாக வீட்டை பூட்டிக் கொண்டு சாப்பிடாமலும் குடிநீர் அருந்தாமலும் இருந்ததால் அனுராதா உயிரிழந்திருக்கலாம் என்று டாக்டர்கள் கூறினர். அதே நேரத்தில் சோனாலி உடல்நிலை தேறி வருகிறார்.